இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 3வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய ஞாயிறு இறைவாக்கு ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த இறைவாக்கு ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இந்த வார்த்தையாம் இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே வாங்கி அந்த வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும், செயலாக்கம் தர வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அக்பர், பீர்பால் இந்த 2 பேரை பற்றி பல கதைகளை நாம் பாரம்பரியமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதிலே ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு முறை அக்பர் ஒரு கனவு ஒன்று கண்டார். என்ன கனவு? அவருடைய வாயில் இருக்கக்கூடிய 32 பல்லில் ஒரே ஒரு பல்லு மட்டும்தான் நிற்கிது, மற்ற எல்லா பல்லும் வாயிலிருந்து கொட்டிடுது. இந்த கனவை கண்டவுடனே பதறடித்து எழுந்து நிற்கிறார். ஐயோ, என்ன அபசகமான ஒரு கனவாக இருக்குது, என்ன ஆகுமோ தெரியலையே என்று ஒரு பயம், தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்போ விடியும் பார்த்துக்கிட்டே இருக்கார். விடிஞ்ச பிற்பாடு அந்த நாடு ஃபுல்லாக தண்டரா போட்டு இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாரையும் அரண்மனைக்கு வரவழைக்கிறார். அரண்மனைக்கு எல்லா ஜோதிடர்களும் வராங்க. அப்போ அக்பர் சொல்கிறார், இதுதான் என்னுடைய கனவு கண்டேன். என் கனவுல வாயில் இருக்கிற எல்லா பல்லும் விழுந்து போச்சு, ஒன்று தான் நிற்கிது, இதோ அபசகுணமாக இருக்குது, இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். யார் நல்ல விளக்கம் கொடுக்குறீங்களுக்கோ சிறந்த பரிசும் தருகிறேன் என்று அக்பர் சொல்கிறார். உடனே ஜோதிடர்கள் எல்லாம் ஒரு வட்டமேசை மாநாடு ஆலோசனை நடத்துகிறாங்க. என்ன ஏது என்று ஆளுக்கு கருத்துக்களை சொல்கிறார்கள். கடைசியில் அந்த அரசனிடத்திலே சொல்கிறாங்க, அரசே, நீங்கள் கண்ட கனவினுடைய அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை விட்டு செத்து போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்க, போங்க அந்த அரண்மனை விட்டு எல்லாம் ஓடி போங்க, நான் ஏதாவது செய்திட போகிறேன், உங்களுக்கு பரிசும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு கோபமாக கத்தி வெளியில் விரட்டிடுறார். தொடர்ந்து இவருக்கு அதே வருத்தம், சோகம். பிறகு தன்னுடைய அமைச்சர் பீர்பாலை சந்திக்கிற பொழுது அரசனுடைய முகம் வாட்டத்தோடு இருக்குது. என்ன அரசே, என்ன நடந்தது? அப்போ சொன்னார், நடந்ததெல்லாம் காலையிலேருந்து நடந்ததை சொல்கிறார். கனவு கண்டேன், இதுதான் செய்தி. ஜோதிடர்கள் சொல்லும்போது ஜோதிடர்களும் இது போல் விளக்கம் சொன்னாங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னும்போது, உன்னால் முடிஞ்ச ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? அப்போது பீர்பால் யோசிக்கிறார், கொஞ்சம் டைம் கொடுங்க, சொல்கிறேன். கொஞ்ச நேரம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரசரை பார்த்து சொல்கிறார், அரசே, நீங்கள் கண்ட கனவினுடைய விளக்கம் வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் உறவினர்கள், சொந்தம், பந்தம் எல்லாரையும் விட கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பார், நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், இதுதான் இதனுடைய விளக்கு, இதை போய் நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க என்று சொன்னபோது அந்த வார்த்தையை கேட்ட உடனே அரசன் மனமகிழ்ச்சி கொள்கிறான். நீ தான் நல்ல விளக்கம் கொடுத்த, வா என்று அவனுக்கு பரிசும் கொடுத்து அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, 2 பேரும் சொன்ன செய்தி ஒன்றுதான். ஆனால் சொன்ன விதம், பயன்படுத்திய வார்த்தை என்பது இங்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே சாதாரண மனிதர்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு, இந்த கதை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. எனவே தான் நம்முடைய வள்ளுவன் கூட அழகான இந்த வார்த்தையினுடைய அழுத்தத்திற்கு ஒரு குறள் ஒன்று எழுதியிருக்கிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. எனவே இந்த நாக்கு அது சொல்லக்கூடிய அல்லது அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது பெரிய பாதிப்பாக இருக்கும். நல்ல வார்த்தைகளாக இருந்தால் நல்ல பாதிப்பு, தீய வார்த்தைகளாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு விபரீதமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு மிக ஆழமான செய்தியை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு இறைவாக்கு வாரம் என்று நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் சிந்திக்கிற வேளையிலே
கோவிட்-19 நாம் யாரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. உலகம் இந்த வரலாறு காணாத ஒன்றாக இருக்கிறது. எனவே அப்பொழுது இருந்த காலகட்டத்திலே பலவிதமான செய்திகள் எல்லாம் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக வந்து கொண்டே இருந்தது. என்ன ஆகுமோ என்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் இந்த வேளையிலே 2020 ஆண்டு தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த 3வது வாரத்தை இறைவாக்கு ஞாயிறு என்று நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கோடிக்கணக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலே ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் தான் செய்தியாக மாறுகிறது. அந்த செய்திகளும் எப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது? எல்லாமே நல்ல செய்தியாக ஊடகங்கள் நமக்கு கொடுக்கிறதா என்றால் இல்லை. ஏதாவது அவலமான செய்தி தான் இன்றைக்கு ஊடகங்கள் முன்வைத்து கொண்டு வருகிறது. காரணம், அதனுடைய டிஆர்பி ரேட் ஏற வேண்டும். மக்களை எப்பொழுதுமே ஒரு பதற்றத்திலே வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த தவறான ஒரு செய்திகள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டு பலவிதமான அச்சுறுத்தல்கள் மக்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த செய்திகள் எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்திகளாக செல்ல வேண்டும். எனவே இந்த 3வது வாரத்தை, பொது காலத்தினுடைய 3வது வாரத்தை இறைவாக்கு ஞாயிறாக நாம் கொண்டாட வேண்டும். துடித்து போய் துவண்டு போய் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வில் இந்த இறை வார்த்தையினுடைய மேன்மை, மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட வேண்டும். அதன் வழியாக மக்கள் ஒரு உத்வேகத்தை பெற்று நம்பிக்கையோடு தங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு சிந்தனையில்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த இறைவாக்கு ஞாயிறு என்பதை 2020 ஆண்டிலே அவர்கள் தொடங்கினார்கள். அன்றிலிருந்து நாம் இதை கடைபிடித்து கொண்டு வருகிறோம். இன்றைய இறை வார்த்தை ஞாயிறு ஆழமான செய்தியை கொடுக்கிறது. முதல் வாசகமாக இருந்தாலும் செய்தி, நற்செய்தியிலே ஆண்டவருக்கு 2ஆம் முறை, ஆண்டவர் யோனாவுக்கு 2ஆம் முறையாக வாக்கு கொடுக்கிறார். அதே போல இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற போது யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். எனவே இந்த நற்செய்தி பறைசாற்றுதல் என்பது எல்லா காலங்களிலும் தொடர்ந்து வருவதைத்தான் இன்றைய பழைய ஏற்பாடும் சரி, ஆண்டவருடைய வாழ்க்கை முறையும் அவருடைய அந்த பகிரங்க வாழ்வு நமக்கு சொல்கிறது. இதிலிருந்து தான் தன்னுடைய பகிரங்க வாழ்வையும் அவர் தொடங்குகிறார். இதற்கு எந்த ஒரு வார்த்தை பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது? மறைந்த திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் இவாஞ்சலியன் என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நற்செய்தி என்று சொன்னால், நற்செய்தி என்பது அதனுடைய மூல சொல் எவாஞ்சலியோன் என்ற இந்த கிரேக்க சொல். இது யார் பயன்படுத்தினார்கள்? ரோமை அரசர்கள் பயன்படுத்தினார்கள். அரசர்களிடமிருந்து வரக்கூடிய எல்லா செய்தியும் இவாஞ்சலியன், நற்செய்தி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் அது எல்லாமே நல்ல செய்தியா என்பது ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு கூட மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வாக்கு கொடுக்கப்படுகிறது யோனாவுக்கு. என்ன வாக்கு? நீ சென்று நினிவே மகருக்கு சொல், நான் இந்த மக்களை அழிக்கப் போகிறேன். அழிக்கப் போகிறேன் என்பது நல்ல செய்தியா? அதே போல இன்றைய நற்செய்தியில கூட ஆண்டவர் இயேசு காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், இதுவும் நல்ல செய்தியா என்கின்ற ஒரு கேள்வி வரலாம். எனவே அந்த கிரேக்க சொல் இவாஞ்சலியன் என்ற அந்த கிரேக்க சொல்லினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அரசர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்குமான வித்தியாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் பரிமாறுதலை 2 விதமாக சொல்கிறார்கள். இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீச், தகவல்களை பரிமாறுகின்ற ஒரு முறை. 2வது செயலாக்கத்துக்கு நம்மை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீச் என்று சொல்கிறார்கள். செயலாக்கத்துக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இன்றைய 2 வாசகங்களுமே ஆண்டவருடைய வாக்கு யோனா வழியாக அறிவிக்கப்பட்ட போது அந்த மக்கள் ஏதோ கேட்டுக்கொண்டு அப்படியே இருந்து விடவில்லை. தகவல் மட்டும் பெற்றுக்கொண்டு அதோடு தங்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி கொள்ளவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அரசன் முதல் விலங்குகள் வரை எல்லாமே சாம்பல் உடை உடுத்தி தங்களுடைய வாழ்விலே ஆண்டவரை குறித்து வருத்தப்படுகிறார்கள். அவருக்கு எதிராக செய்த
தவறுகள் பாவங்களுக்காக மனம் வருத்தப்படுகிறார்கள், மனம் மாறுகிறார்கள். எனவே அந்த நினிவே நகரானது காப்பாற்றப்பட்டது. மேலோட்டமாக பார்த்த பொழுது ஒரு அவலமான செய்தியை போன்று இருந்தாலும் அது ஒரு நல்ல செய்தியாக நம்முடைய செயலாக்கத்துக்கு அது மாற்றி நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நற்செய்தியாகத்தான் முதல் வாசகம் அமைவதை பார்க்கிறோம். அதே போலத்தான் நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானுடைய சிறைக்கு பிற்பாடு பகிரங்கமான தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார், நற்செய்தி அறிவிக்கிறார், மக்கள் மனம் மாறுகிறார்கள். எனவே இந்த குட் நியூஸ் இவாஞ்சலியோன் என்ற அந்த இறை வார்த்தையினுடைய அர்த்தம் வெறும் கேட்டுவிட்டு போவதல்ல, நம்மை செயலாக்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அரசர்கள், ரோமை அரசர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தைக்கும் இந்த இறை வார்த்தைக்குமான வித்தியாசம் இதுதான் என்பதை நம்முடைய திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் மிக அழகாக அழுத்தமாக ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்ற அந்த சுற்றறிக்கையிலே மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறைவாக்கு ஞாயிறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஒவ்வொரு நாளும் வார்த்தையாம் இறைவனை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இல்லங்களிலே தனித்தனியாக அமர்ந்து இறை வார்த்தை எடுத்து வாசிக்கிறோம். வாசிக்க முடியாதவர்கள் பல நேரத்திலே அதை கேட்டு உள்வாங்கி தியானிக்கிறோம். எனவே இது வெறும் தகவல் தொடர்பு, தகவல் பரிமாற்றம் மட்டும் அல்ல, நம்மை செயலாக்கத்துக்கு அது அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த இறைவாக்கு ஞாயிறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த மூலச்சொல்லினுடைய ஆழமான அழுத்தமான செய்தியும் இதுதான் என்பதை நாம் உள்வாங்கி வார்த்தையை நாம் வாழ்வாக்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு முறை பிரான்சிஸ் அசிசி தன்னுடைய இளம் துறவியை அழைத்து கொண்டு ஊருக்குள் போனாராம். நாம் போய் நற்செய்தி அறிவித்து விட்டு வரலாம் வா என்று தன்னுடைய இளம் துறவியை அழைத்து கொண்டு போன போது வழியிலே நிலத்தில் அங்கே அறுவடை நடந்து கொண்டிருந்தது. எனவே அந்த பிரான்சிஸ் அசிசி இறங்கி அவங்களோடு சேர்ந்து நெல் அறுக்க ஆரம்பித்தார். பிறகு கொஞ்சம் தூரம் போகிறார்கள். ஒரு வயதான பாட்டி கிணற்றிலே தண்ணி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க முடியாதவங்களுக்கு அவங்களும் அசிசி அவங்களோட சேர்ந்து தண்ணி இறைத்து கொடுத்து விட்டு தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். பிறகு அந்த ஆலயம் வருகிறது. ஆலயத்திலே மக்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களோடு நற்செய்தியை பகிர்ந்து கொள்வார் என்று இந்த இளம் துறவி நினைத்து கொண்டிருந்தால் நடக்கவில்லை. 2 பேரும் ஆலயத்திற்கு போனார்கள். கொஞ்ச நேரம் அமர்ந்து ஜெபித்தார்கள். ஜெபித்து முடித்த பிற்பாடு இன்றைக்கு எல்லாம் முடிந்து விட்டது, வா நாம் நம்முடைய துறவு மடத்துக்கு போகலாம் என்று பிரான்சிஸ் அசிசி தன்னுடைய இளம் துறவியை அழைக்கிறார். 2 பேரும் வழியில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு மனசு பதைக்குது. போதிக்கணும்னு கூப்பிட்டு வந்தார், ஒன்றுமே போதிக்கலை, திரும்ப கூப்பிட்டு போகிறாரு. சரி கேட்டே விட வேண்டும் என்று இளம் துறவி கேட்கிறார், ஐயா நீங்கள் என்னை அழைத்து வந்தீர்கள், போய் மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கணும்னு சொன்னீங்க, கடைசியில் ஒன்றுமே போதிக்கலையே, நாம் இப்போ திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு போதுமான அளவு நாம் போதித்து விட்டது. வெறும் வார்த்தையால் அல்ல, செயலாலும் வாழ்க்கையாலும் நாம் நற்செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எங்கெல்லாம் நாம் மற்றவர்களோடு தேவையில் உடனிருந்தோமோ, உதவி செய்தோமோ, அதன் வழியாகவும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று புனித பிரான்சிஸ் அசிசியா தன்னுடைய இளம் துறவியை பார்த்து சொன்னாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை என்பது தகவல் பரிமாற்றம் அல்ல. இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பதிந்து அது செயலாக்கம் பெற வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே வெறும் வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் அந்த வல்லமையான இறைவனை பிற மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பின் கருவிகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.